இது ஒரு நல்ல ஸ்மெல்லு, சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணி. இது நல்ல ஸ்மெல்லு. ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் பியூட்டி டாக். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப பழைய காலத்துலேருந்து நம்ம அம்மா பாட்டி இவங்க எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு சீக்ரெட் ஃபேஸ் பேக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்களான்னு எனக்கு தெரியல. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இந்த ஃபேஸ் மாஸ்கோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் கசகசா. கிச்சனில் கசகசா நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாள் நைட்டே நான் 2 ஸ்பூன் கசகசா, அதில் ஒரு 6 பாதாம் வந்து ஊற வச்சுட்டேன். மறுநாள் காலையில் கசகசாவை எடுத்துகிட்டு ஃபில்டர் பண்ணி ஊற வச்ச பாதாமை தோலை உரித்து போட்டுக்கிட்டேன் மிக்ஸி ஜாரில். இது கூட ஊற வச்ச ஓட்ஸ் பால், அதாவது காய்ச்சாத பாலில் ஓட்ஸ் ஊற வச்சுருந்தேன். அந்த காலத்தில் ஏது ஓட்ஸ்ன்னு கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க. நான் இதில் ஓட்ஸ் சேர்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஓட்ஸ் வேணான்னா பால் மட்டும் கூட ஆட் பண்ணிக்கலாம், காய்ச்சாத பால். இப்போ இதை மிக்ஸி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி போட்டு எடுத்துகிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நம்மளோட பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வாசனையே செம்மையான வாசனை. கசகசாவும் அந்த பாதாம் ரெண்டுமே செம்ம வாசமாக இருக்கும். தனியாக ஸ்க்ரப்பிங் பண்ணணும்னு தேவையில்லை. இது நல்லா வந்து ஓட்ஸ் அண்ட் அந்த கசகசா பாதாம் இது எல்லாமே நல்ல ஒரு ஸ்க்ரப்பிங் தான். ஸோ வந்து இப்படி இருக்கும்போதே நல்லா ஒரு 3 to 5 மினிட்ஸ் ஸ்க்ரப்பு கொடுத்துக்கோங்க. கிளென்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு பேக் மட்டுமே நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஸ்க்ரப்பு ப்ளஸ் பேக் ஒரு ஃபேஷியல் மாதிரி ஆகிடும் இது நம்மளுக்கு. ஸோ 3 to 5 மினிட்ஸ் நல்லா வந்து ஸ்க்ரப்பிங் கொடுத்துக்கோங்க. நல்ல ஒரு ஜென்டிலான ஸ்க்ரப்பிங் இது. செம்ம க்ளோவாக பாதாம் போட்டிருக்கனால ஓட்ஸ் இருக்கனால செம்ம க்ளோ கொடுக்கும். இது நல்ல சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்கின்னை தொட்டு பார்க்கவே அவ்வளோ பிடிக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி நினச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தமிழ் இது நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்படி தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா பை பாய். தேங்க்யூ.